ಜನನಿ ಜನ್ಮ ಸೌಖ್ಯಾನಂ ವರ್ಧನೆ ಕುಲ ಸಂಪದಂ பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இது கோளாறு பதிகம் என்று சொல்லக்கூடிய பாடல். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்குது? மிக முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். எல்லா ஆலயங்களிலும், சிவாலயங்களிலிருந்து சின்ன ஆலயமாக இருந்தாலும், ஒரு நகரில் ஒரு சின்ன ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஆலயத்தில் கூட பஞ்சாங்க படனம் என்று சொல்லக்கூடிய அன்றைய நாளில் பஞ்சாங்கம் வாசித்தல் அப்படிங்கிறது உண்டு. ஏன் அந்த பஞ்சாங்கம் வாசிக்கிறோன்னா, திதிவார யோகஸ்ட கரணம் ஜெய்வ, இன்றைக்கி என்ன திதி, இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன ராசி, இன்றைக்கி என்ன கரணம், இன்றைக்கி என்ன யோகம் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி என்ன திதின்னு எனக்கு தெரியாதுங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி என்ன நட்சத்திரமா என்ன நட்சத்திரமாக இருக்கும் தெரியலையே. காலையில் தூங்கி, அதாவது தினசரி கேலண்டரை வீட்டில் பார்க்குறீங்களா? எல்லார் வீட்டில் தேதி கிழிக்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது. அன்றைக்கி என்ன நட்சத்திரம், அன்றைக்கி உங்களுடைய நட்சத்திரம் எதுவும் இருக்கா, அன்றைக்கி என்ன திதி, மேல் நோக்கு நாளா, சம நோக்கு நாளா, கீழ் நோக்கு நாளா, எப்படி இருக்குது, நம்ம இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதுக்காக தான் இந்த கேலண்டர்லாம் கொடுக்கறது. சில பேர் வீட்டில் கேலண்டர்லாம் மாட்டிருப்பீங்களே, அந்த கேலண்டர்லேயே நிறைய இப்போ நல்ல விஷயங்கள்லாம் கேலண்டர்லேயே வந்துடுது. நல்ல நேரம், ராகுகால யமகண்டம்லாம். அப்போது இந்த ராசிக்கெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்கும், மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கு எப்படி இருக்கும். மேஷ ராசிக்கு தான் இப்போ சித்திரை மாதம் மேஷ ராசிக்கு சூரியன் வரப்போகிறார். சூரியன் வர்றது சித்திரை 1 மீன ராசிலேருந்து மேஷ ராசிக்கு வந்துடுவார். இப்போ மேஷ ராசிக்கு வந்துட்டால் மேஷத்துலேருந்து இருக்கக்கூடிய மற்ற கிரக அமைப்புக்கெல்லாம் எப்படி இருக்கும், மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது, எதில் விழிப்புணர்வோடு இருக்கணும், என்ன செய்யணும், எந்த ஆலயத்துக்கு போகணும், எப்படி பண்ணணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் ஒரு விஷயமும் நம்ம நிறைய நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஊன் உடம்பே ஆலயம்னு சொல்லுவாங்க. நம்ம சுவாமி தெய்வ வழிபாடு, தெய்வ சிந்தனைகள் நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த பஞ்சாங்க படனம் அப்படிங்கிறது, இந்த ஜாதகம், இந்த நம்ம ராசி பலன் பார்க்குறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட தொன்று தொட்டு வந்தாச்சு. இன்றைக்கும் பாரம்பரியமாக பார்க்குறவங்கெல்லாம் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் வெத்தலை, பாக்கு, பழம், பூ தட்டில் எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு போய் ஜாதகத்தோட இன்றைக்கும் குருக்கள்கிட்ட அதை ஒரு பூவோட ஒரு இதோடு கொடுப்பாங்க. சாமி பொண்ணுக்கு கல்யாணம் வரன்னு பார்க்குறேன், வெத்தலை, பாக்கு, பழம், பூ, மஞ்சள், பூ எல்லாமே வச்சு ஜாதகத்தை வச்சு தட்சணை வச்சு கொடுத்து இன்றைக்கும் பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும். இன்றைக்கும் தொன்று தொட்டு பாரம்பரியமாக இன்றைக்கும் இந்த ஜாதகம் பார்க்கறது, கிரகங்களை வைத்து எப்படி இருக்குது, என்ன கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக சொல்லணும். அதுதான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரியும். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது? தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷம் சித்திரை மாதம் எப்படி இருக்குது? அதாவது செல்வம் சேரும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிறக்க இருக்கும் பிரபவ ஆண்டில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். புதிய முதலீடுகள் செய்ய உகந்த காலம். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அக்கறை தேவை. எப்போதுமே உடல் நலத்தில் ஃபுட் கான்ஷியஸ், ஹெல்த் கான்ஷியஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். திருமண யோகம் மிகவும் யோகமாக இருக்கும். திருமண யோகம், 2வது திருமணம், முதல் திருமண யோகம்ங்கிறது இருக்கும். நீண்ட நாட்கள் காத்திருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல செய்திகள் ஒரு திருமண யோகத்துக்கான ஏதாவது குடும்ப ஜாதகம் வர்றது, போகிறது, பேசுகிறது, அது மாதிரி ஏதாவது நடக்கும். வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும். உறவினர்களுடன் நல்ல உறவு மேம்படும். சில பேருக்கு உறவினர்களாக வராங்க, அவங்கக்கிட்ட பேசி நிறைய நல்ல விஷயங்கள், கருத்து பரிமாறிக்கிறது, பேசுகிறது. ஸோ இங்கே இருக்குது, இதை பார்க்கலாம், இங்கே இருக்குது, இதை செய்யலாம், பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று பேசுகிறது, அந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு லாபகரமான ஆண்டு. சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற நிறைய நல்ல வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்தில் இப்போ நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக தான் இருக்கும், மன உளைச்சல் அதிகமாக தான் இருக்கும். வேலைன்னு எடுத்துட்டால் சில விஷயங்கள்லாம் இருக்க தான் இருக்கும். இருந்தாலும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் எப்படி போகணுமோ சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். கழுத்து, தோல் வலி, அதே போல் பார்த்திங்கன்னா கவனிக்கவும். கழுத்து சம்மந்தப்பட்டது, தோல் வலி, தோள்பட்ட வலி, இதெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும். பேக் பெயின் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் கல்லீரல் சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிறது நல்லது.
எதுவும் மேஜர் ஆப்ரேஷன்ஸுன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோர்ட்டு கேஸு சில விஷயங்கள் சொத்து தகராறுகள் சாதகமான திசையில் திரும்பும். வழக்கறிஞர்களை அவங்கள நம்பி சில விஷயங்கள்லாம் இறங்கி சில எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுங்கள். சில விஷயங்கள் சாதகமாக முடித்து கொடுப்பார்கள். பண வரவு அப்படின்ற எடுத்துக்கும் போது சேமிப்பு அதிகரிக்கும். தங்க நகை அல்லது வீடு நிலம் வாங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்னதான் தங்கம் விலை ஏறினாலும் தங்கம் வாங்காமலாம் இருக்க முடியுமா சொல்லுங்கள்? நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது ஒன்று வாங்கி தான் ஆகணும். ஒரு கல்யாணமோ ஒரு சுபகாரியமோ ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி தான் ஆகணும். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி செய்யறதுக்கான ஒரு நல்ல நேரம், நல்ல யோகங்கள் வரும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு தீபம் போடுங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு தீபம் போட்டிங்கன்னா சிறப்பான ஒரு சூழ்நிலை ஜாதகத்தில் இருக்கும். எப்போவுமே மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சிறப்பு. அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரம் ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது 6ஆம் எண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6, 15 எல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட நாளாக இருக்கும். புதன்கிழமை அதிர்ஷ்ட நாளாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல பச்சை நிறம் இல்லை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். வைரம் அல்லது ஒயிட் சம்மந்தப்பட்ட ஸ்டோன்ஸ் போட்டுக்கிறது சிறப்பு. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு எவ்வளவு நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்கள் ஜாதகப்படி நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க. எந்த சூழ்நிலையிலும் சண்டை இல்லாமல் கூடியமான வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. எனக்கு சண்டை வேண்டாம், சச்சரவு இருக்கக்கூடாது, நிம்மதியாக இருக்கணும்னு கூடியமான வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தைகளில் கணவன் மனைவி மிகுந்த கவனம் தேவை. மாணவ மாணவிகள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். படிப்பில் டிஸ்ட்ராக்ஷன் வரும். படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் சில தடங்கல்கள் வரும். படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் ஐயோ என்னடா இது நமக்கு சில விஷயங்கள் வரலைங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். கடன் வாங்கிறதுக்கு பயப்படணும். ஐயோ வாங்கணுமா, கடன் எப்படிடா வாங்குறது, கடன் வாங்கிறதுனால யோசித்து வாங்கணும், பயப்படணும். ஏன்னா வாங்கிடுவேன், நாளைக்கு பின்ன அதை அடைக்கணும், நாளைக்கு பின்ன ஒரு சில விஷயங்கள் பண்ணும்பொழுது அப்போ தான் உனக்கு தெரிய வரும், ஆகா நம்ம இதை அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ, இதை நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு செஞ்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. நிலப்புல விஷயங்களும் அப்படி தான். அவசரப்பட்டு நிலத்தெல்லாம் விற்றுறாதீங்க. அவசரப்பட்டு நிலத்தை விற்கிறது, அவசரப்பட்டு பாதி வீடை கட்டிட்டு பாதி வீட்டில் விற்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் பண்ணாதீங்க. இந்த தமிழ் புது வருஷம் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஆண்டாக தான் அமையும். அப்படி வரும்போது ஒரு விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும். சக்கரத்தாழ்வார் வழிபாடெல்லாம் உங்கள் ஜாதகப்படி சிறப்பான ஒரு விஷயம். சக்கரத்தாழ்வார் வழிபாடு, சகோதர சகோதரி ஒற்றுமை, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய சிறப்பாக வரும். அப்போ ரிஷபராசி பொறுத்தளவுக்கு கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அகலக்கால் வைக்காமல் கரெக்டான சூழ்நிலையில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுறது தான் பெரிய அளவில் கெட்ட பேர் வரும். நீங்கள் கெட்ட பேர் சம்பாதிக்காத அளவுக்கு நல்ல பேர் சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் பண்ணிக்கணும். அப்போ தான் அது சிறப்பாக இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.